இன்றைக்கி எம்இவியில் குக்கரில் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். இந்த தக்காளி சாதம் அடி பிடிக்காமலும் குழையாமலும் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், இலை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இதையும் நம்ம எண்ணெய் காஞ்சோடனே போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா நீட்டாக அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்லேயே வச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி நான் 5 தக்காளி நல்லா நீட்டாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் கொட்டி நல்லா வதக்கிப்போம். தக்காளி நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர், தக்காளி சாதம்னா நிறைய பேர் தயிர் போட மாட்டாங்க. நான் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன், அதனால் நான் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிரியாணி மாதிரியே சூப்பராக குஸ்கா மாதிரியே வரும் தக்காளி சாதம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் புதினா நல்லா கழுவி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம். இதில் நான் வந்து 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி வந்து ஏற்கனவே போட்டு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி எடுத்து. இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் அளவு. இதில் 2 கப்பு தண்ணி, 2 கப்பு ஊற்றிக்கிறேங்க. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் வேணும்னா கூட பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன், தம்லாம் போட போகிறதில்ல. குக்கர் போட்டு மூடி போட போகிறேன். இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். என்கிட்ட ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ரம்யான்ட்டு, ரொம்ப நாளாக தக்காளி சாதம் செஞ்சு காட்டுங்க பிரியாணி ஸ்டைலில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டைலில் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு சவுண்டு விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுடலாம். சவுண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். ஆவிலாம் அடங்கிருச்சுங்க. இப்போ எடுத்து ப்ரெஷர் இப்படி லைட்டாக எடுத்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வாசனை வருது, கம்ம கம்மன்னு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி.